பிரைஸ் தி லார்ட். என்னை வேதம் தியானம் வாக்கிய நிகழ்ச்சிக்குள் கடந்து போகலாமா? முந்தினொழில் நினைக்க வேண்டாம், பூர்வமானலை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியலாம் என்று சொல்லி ஏசாயா 43:18-19 ஆண்டவர் யாக்கோபோடு கூட இஸ்ரவேலோடு கூட பேசுகிறதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அவர் தங்கள் வாழ்க்கையில் முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைத்து கொண்டே சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். அதுவே அவருடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்யக்கூடாதபடிக்கு, பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்பட்டது. எனவே கர்த்தர் அவரோடு பேசுவது சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அடைந்த தோல்விகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். காலமாய் நம்முடைய வாழ்க்கையை நம்மை பின்பற்றி வருகிற தீமைகளை குறித்து, பொல்லாப்புகளை குறித்து நாம் சிந்திக்காமல், நாம் தேவன் மேல் முழு விசுவாசத்தோடு கூட தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். அன்றைக்கு யாக்கோபு தேவனை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேல் மனம் சலித்து போனது சொல்லி இதே 43:22 வாசிக்கிறோம். எனவே முந்தினவர்களை மறந்தவர்களாக, பூர்வமானவர்களை நாம் சிந்திக்காமல் ஆண்டவரிடத்தில் நாம் முழு மனதோடு கூட அவரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார். இன்றைக்கே செய்வார், இப்போதே செய்வார். ஆமென்.